ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த காலை வேலையிலே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் நீர் எங்களோடு பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பேசுவதே எங்கள் காதுகள் கேட்க, எங்கள் காதுகளை நீர் திறக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் தனித்தனியாக இடைப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிற நாம் இந்த உலகத்தில் எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? ஆவிக்குரிய மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக வாழுகிற நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழுவது எப்படி? கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம், யோசிச்சுக்கோங்க. எப்படி இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவர்கள் தானே நம்ம, கிறிஸ்துவை உடையவர்கள் நாம், எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும்? அதற்கு ஆன்சர், விடை வெளிப்படுத்தின வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் உள்ளது. நாம் அதை வாசிக்கப் போகிறோம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி சாத்தானை ஜெயித்து இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழுவது? முதலாவது, ஜீவனையும் பாராமல், அதாவது நம்மளுடைய சுயம் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை இந்த உலகத்தில் செய்வது தான் முக்கியம். அதுதான் ஜீவனையும் பாராமல். இரண்டாவது, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை அறிந்தவர்களாக. மூன்றாவது, சாட்சியின் வசனம், அதாவது இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன செய்தது என்பதை அறிந்தவர்களாக, அதை அறிக்கையிடுகிறவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி உள்ளவர்களாய் நாம் வாழ முடியும்? சாத்தானின் மேல் ஜெயம் பெற்றவர்களாக நாம் வாழ முடியும். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் நமக்கு ஜெயத்தை தருகிறது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நாம் இதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. 3 காரியத்தை நாம் பார்த்தோம். என்ன அந்த 3 காரியம்? தங்கள் ஜீவனையும் பாராமல். யாரு தங்கள்னா? நம்ம தான். ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் நம்மளுடைய ஜீவனை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் இருக்க வேண்டும், முதலாவது. இரண்டாவது, இயேசுவின் இரத்தத்தை அறிந்தவர்களாக, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை முற்றிலும் அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, சாட்சியின் வசனம், அதாவது இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன செய்து முடித்தது, அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை நம் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது சாத்தானின் மேல் ஒரு ஜெயத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை தான் நாம் இன்னும் அதிகமாய் நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியம், நம்ம போன வாரம் இந்த வாரம் எல்லாமே பார்த்தது தான். கரெக்டுங்களா? சிஸ்டர் பத்மா முதலியார் எந்த வசனத்தில் பேசினாங்க? அப்போஸ்தலர் 20:24 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:24 வாசிக்கலாம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். அழகாக சிஸ்டர் அவர்கள் பேசினாங்க போன ஞாயிற்றுக்கிழமை. பவுல் அவருடைய ஜீவனை அதிகமாக எண்ணவில்லை. தானியேல் அவருடைய ஜீவனை அதிகமாக எண்ணவில்லை. அர்மத்திய ஊரானாகிய யோசேப்பு அவருடைய ஜீவனை அதிகமாக எண்ணவில்லை. ஆண்டவருக்காக நேரம் வரும்பொழுது எழுந்து நின்ற மனிதர்கள், ஆண்டவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்வதற்காக எழுந்து நின்ற மனிதர்கள் ஜீவனை பாராமல் ஆண்டவருக்காக நின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும். எப்போ ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம்? நம்மளுடைய சுயம் சாக வேண்டும்,
கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வர வேண்டும். அதுதானே போன 2 வாரங்கள் பார்த்தோம். பழைய மனிதன் செத்து புதிய மனிதனின் சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பழைய மனிதனின் சில சுபாவங்கள் அப்பப்போ வரலாம், ஆனால் அதையும் நம்ம சிலுவையில் அறிய வைக்க வேண்டும். புதிய மனிதனின் சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் தேவனுடைய சாயலுக்கு நேராக நாம் வளருகிறவர்களாக இருப்போம். போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரமும் பார்த்தோம், நம்மளுடைய சுயத்தை மறுக்க வேண்டும், சிலுவையை நாம் எப்படி சுமப்பது என்பதையும் நாம் பார்த்தோம். அதனால இன்னைக்கு நம்ம அந்த ஜீவனையும் பாராமல் என்ற காரியத்தை முன்னாடியே நம்ம பார்த்ததுனால நம்ம அதிகமாக அதில் நேரத்தை செலவிட போகிறது இல்லை. ஆனால் நம்ம மற்ற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 2வது மற்றும் 3வது காரியம் என்னது? இயேசுவின் இரத்தம் மற்றும் சாட்சியின் வசனம். அது என்ன? இயேசுவின் இரத்தம் என்பது என்ன, அதனுடைய வல்லமை என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சாட்சியின் வசனம். இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன செய்தது என்பதை நாம் தெளிவாக அறிக்கையிடும்போது நாம் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன செய்தது என்பதை. இயேசுவின் இரத்தம் நம்மளுடைய பாவத்தை எப்படி போக்குகிறது, இயேசுவின் இரத்தம் எப்படி நமக்கு ஜெயம் தருகிறது, இயேசுவின் இரத்தத்தினால நாம் எப்படி மன்னிக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ ஒரு கேள்வி, ஏன் இயேசுவின் இரத்தம், ஏன் இயேசுவின் ஜெபம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, இயேசுவின் ஜெபம் நமக்கு பாவம் மன்னிப்பை தரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏன் ஆண்டவர் இங்கே தெளிவாக இயேசுவின் இரத்தத்தில் தான் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்குது? ஏன் இயேசுவின் இரத்தம்? ஏன் இரத்தம்? லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம், 14ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11 அப்புறம் 14 வாசிக்கலாம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தத்தில் இருக்கிறது. அப்போ இரத்தம்னா உயிர். 14ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். எல்லாம் நல்லா பாருங்க, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். இரத்தம் ஜீவனுக்கு சமானம். அப்ப நான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா blood equal to life. கரெக்டுங்களா? ரத்தம் என்பது ஜீவன். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது ரோமர் 6:23 படிக்க வேண்டாம். என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம் ஈக்குவல் டு டெத். பாவம் என்பது மரணத்தை விளைவிக்கும், ஆனால் ரத்தம் என்பது ஜீவனை குறிக்கிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பாவம் என்பது மரணத்தை குறிக்கிறது, ரத்தம் என்பது ஜீவனை குறிக்கிறது. அப்போ அந்த மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரு உயிர் தேவைப்படுகிறது, அதாவது இரத்தம் தேவைப்படுகிறது. ஏனால் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய இரத்தங்கள் இருக்கு. மனித இரத்தம் இருக்குது, ஆடு மாடு மற்ற ஜீவன்களுடைய இரத்தம் இருக்கிறது. ஆனால் ஆடு மாடுடைய இரத்தங்கள் முற்றிலுமாக நம்மளுடைய பாவத்தை கழுவ முடியாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம், பாவ நிவர்த்தி செய்ய மாட்டாது. அதே மாதிரி நம்மளுடைய இரத்தம், மனிதர்களுடைய, ஒருவேளை தீர்க்கதரிசிகளுடைய இரத்தம், மற்ற மனிதர்களுடைய இரத்தம் பாவம் நிறைந்த இரத்தமாக இருக்கிறது. ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லா மனிதர்களும் பாவம் செய்த மனிதர்கள். அப்போ மனிதர்களுடைய இரத்தம் பாவம் நிறைந்த இரத்தமாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒருவருடைய இரத்தம் குற்றம் இல்லாத இரத்தமாக இருக்கிறது, பாவம் இல்லாத இரத்தமாக இருக்கிறது, பரிசுத்தமுள்ள இரத்தமாக இருக்கிறது. அது யார்? அந்த ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால மாத்திரம்தான் நம்மளுடைய பாவத்தை ரத்து செய்ய முடியும். He can only cancel. அவருடைய பிளட் மாத்திரம்தான், அவருடைய இரத்தம் மாத்திரம்தான் நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலையை, நம் பாவத்திலிருந்து ஜெயிக்கிற வல்லமையை தர முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19.
உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வேற எந்த இரத்தமோ வேற எந்த மிருகத்தின் இரத்தமோ நம்மளுக்கு மீட்பை தருகிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளுடைய பாவத்தை நீக்க மீட்பை தர வல்லமையுள்ள இரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனின் இரத்தமோ இதை செய்ய முடியாது, எந்த மிருகத்தின் இரத்தமோ இதை செய்ய முடியாது, எந்த ஒரு காரியமும் இதை செய்ய முடியாது. பாவத்திலிருந்து ஜெயத்தை தருகிற ஒரே ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான். அல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பார்த்துட்டு திரும்பி நம்ம வெளிப்படுத்தல இருக்கிற அந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை நம்ம முழுவதுமாய் புரிந்து கொண்டால் அந்த இரத்தத்தின் வல்லமையை நம்ம வார்த்தையின் மூலமாக பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? எப்படி நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பயன்படுத்தி சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை என்பதை முற்றிலுமாக புரிந்து கொண்டால் அந்த வல்லமையை நம்ம வார்த்தையின் மூலமாக அறிக்கையிடும் போது நாம் சாத்தானை ஜெயித்து இந்த உலகத்தில் வெற்றியுள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை என்னது? 6 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். இதிலிருந்தும் நிறைய இருக்குது. ஆனால் 6 காரியங்களை மாத்திரம் நம்ம இப்போ தியானித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 1வது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அதுக்குரிய வசனங்களை நம்ம போக போக பார்க்கலாம். 2வது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான் ஆக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான் ஆக்குகிறது. 3வது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கும் வல்லமையுடையது. 4வது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை விடுவிக்கும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 4வது சொல்றேன், நம்மை விடுவிக்கும் வல்லமை உள்ளது. 5வது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க பண்ணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க பண்ணும். 6வது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு வெற்றியை தரும், நமக்கு ஜெயத்தை தரும், சாத்தானின் மேல் அதிகாரத்தை நமக்கு தரும் இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. 6 காரியத்தை பார்த்தோம். அதனுடைய வசனங்களை நாம் பார்த்து சீக்கிரமாக போகலாம். இயேசுவின் இரத்தம் சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளது. 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும், எல்லா பாவங்களையும், 1-2 பாவங்கள் அல்ல, எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த பாவங்களை மூடுகிறது அல்ல, பாவங்களை மறைக்கிறது அல்ல, எல்லா சகல பாவங்களையும் நீக்கி நம்மை முற்றிலுமாக சுத்திகரிக்க வல்லமையுள்ள இயேசுவின் இரத்தம் எல்லா குற்ற உணர்ச்சியிலிருந்தும், எல்லா வெட்கத்திலிருந்தும், எல்லா காயத்திலிருந்தும் முற்றிலுமாக நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தம். ஹல்லேலூயா. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான் ஆக்குகிறது. ரோமர் 5:9 வாசிக்கலாம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் அவருடைய இரத்தத்தினாலே
நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு நேராக சாத்தான் வந்து அடிக்கடி சொல்லுவான், நீ ஒரு நீதிமானா, நீ செய்த பாவம்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கடந்த வாழ்க்கையை குறித்து அவன் பேசிக்கொண்டே இருப்பான், நம்மக்கிட்ட குத்திக்கிட்டே இருப்பான். நீ என்னென்னலாம் செஞ்ச தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செஞ்ச, உன்னுடைய நண்பர்களுக்கு என்ன செஞ்ச, உன் குடும்பத்தாருக்கு நீ என்ன செஞ்ச, நீ ஒரு நீதிமான ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி என்று சொல்லி சாத்தான் நம்மளை குத்தி கொண்டே இருப்பான், பொய் சொல்லி கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான் ஆக்க அவர் இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தம் நம்மை நீதிமான் ஆக்குகிறது. நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் கழுவி தேவன் நம்மை ஒரு ரைச்சஸ் மேனாக, ஒரு நீதிமானாக இந்த உலகத்தில் வாழும்படி நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம்மை சுத்திகரிக்கும். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமானாக்கும். மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கும் வல்லமையுடையது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இஸ்ரவேல் மக்களுடைய அந்த நிலைக்காலில், அதாவது அந்த கதவுல இரத்தத்தை பூசி இருக்கிறதுனால ஆபத்து வராமல் ஆண்டவர் காக்கிறார். உங்கள் மேலேயும் என் மேலேயும், உங்கள் குடும்பத்தின் மேலேயும் என் குடும்பத்தின் மேலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பூசும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளே நாம் மறைந்திருக்கும் பொழுது தீங்கு செய்ய நினைக்கிற சாத்தான் நம்ம மேலே அணுகவே முடியாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட கிட்ட கூட நெருங்க முடியாது. ஒருவேளை நம்ம மற்ற காரியங்களை குறித்து பயப்படலாம். இவங்க புலி சுனியை வச்சுட்டாங்க, இவங்க இது வச்சுட்டாங்க, இவங்க ஏவல் பண்ணிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்கன்னு எதுவுமே நம்மை அணுகிறதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே எகிப்தியனுக்கு என்ன வேணால் நடக்கலாம், என்ன காரியம் வேணால் நடக்கலாம். ஆனால் ஒரு வியாதியும், ஒரு பிரச்சனையும், ஒரு மரணமும் நம்ம வீட்டில் ஆண்டவர் அனுமதிக்காமல் வரப்போகிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கும் வல்லமையுள்ளது. நான்காவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை விடுவிக்கும் வல்லமையுள்ள இரத்தம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:7. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை விடுவிக்கும் வல்லமையுள்ள இரத்தம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா we are redeemed, redemption அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. விடுதலையை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தின் கீழே நம்ம இருந்தாலும் சரி, எல்லா அதிகாரத்திலிருந்தும் எல்லா துரைத்தனத்திலிருந்தும் நமக்கு மீட்பை தருகிற இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஹல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும் சரி, எதற்கு கீழே நான் இந்த அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்கேன், இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இனி நாம் அடிமைகள் அல்ல, ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளே இருக்கும் பொழுது நாம் அடிமைகள் அல்ல, நாம் அவருக்கு சொந்தமுள்ளவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஐந்தாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க வைக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும்
ஆமென். இதற்கு முன்னாடி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்னாடி நம்மனால பிரவேசிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். என்ன வழி? ஆண்டவருக்கு நேராக நாம் செல்ல முடியும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கக்கூடிய தைரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது 6வது வெளிப்படுத்தல், நம்ம வாசிச்ச அதே வசனம் 12:11 நாம் வாசிக்க போகிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நாம் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ளது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் சாத்தானினால பெரிய பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். நமக்கு பயங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கு பல காரியத்திலிருந்து விடுதலைக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கலாம், பரிசுத்தம் இல்லாமல் காணப்படலாம், ஒருவேளை நான் பாவி என்று நீங்க உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சாத்தானின் எல்லா வல்லமைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, ஒரு நீதிமானாக, ஒரு பரிசுத்தவானாக வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து ஆண்டவரண்டை செல்வதற்கு இயேசுவின் இரத்தம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இந்த இரத்தத்தை நாம் பயன்படுத்துவது? எப்படி இந்த இரத்தத்தின் வல்லமையை நம் வாழ்க்கைக்குள்ள, நம் குடும்பத்துக்குள்ள, நம் சூழ்நிலைக்குள்ள பயன்படுத்தி நாம் வெற்றியை பெறுவது? அதே வசனம் தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் தான் வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நாம் சாத்தானை ஜெயிப்பதற்கு இங்கே ஒரு ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கே ஒரு சூத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெயிக்க முடியும்? தங்கள் ஜீவனையும் பாராமல், அது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை, இரத்தத்தின் வல்லமையை அறிந்தவர்களாக நாம் அதை அறிக்கையிடும் பொழுது நாம் சாத்தானின் மேல் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக மாறுகிறோம். நாம் அவனை ஜெயிக்கிறவர்களாக மாறுகிறோம். அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எனக்கு ஜெயம் உண்டு என்று தெளிவாக நாம் வாய்களை திறந்து சொல்ல வேண்டும். அதான் சாட்சியின் வசனம். நம்ம உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை நீக்கிடுச்சு, என் பாவத்தை நீக்கிடுச்சுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அந்த வசனத்தின்படி பார்த்தா நம் வாயினால அறிக்கையிடும் பொழுது அந்த சாத்தானை நாம் ஜெயிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம்? இயேசுவின் நாமத்தினாலே என்னென்ன சொல்ல வேண்டும்? இயேசுவின் நாமத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் ஜெயமை பெறுகிறேன், இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த சூழ்நிலைகளுக்குள்ள நான் வெற்றியை பெறுவேன், இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தை என் வீட்டின் மேலே நான் பூசுகிறேன், என் வீட்டில் வியாதிகள் அணுகாது, இயேசுவின் இரத்தத்தை நான் என்னுடைய வேலையில பூசுகிறேன், என் வேலையில ஆபத்துகள் நேரிடாது, இயேசுவின் இரத்தத்தை என் வண்டியில பூசுகிறேன், என் வண்டியில எந்த ஆபத்தும் வராது, இயேசுவின் இரத்தத்தை என் சபை மேல தெளிக்கிறேன், சபை மேல எந்த சங்கார பிசாசும் வராது என்று நாம் இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிடும் பொழுது விசுவாசத்தோட இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை முற்றிலுமாக அறிந்தவர்களாக, இந்த வசனங்களை எல்லாம் நாம் அறிந்தவர்களாக, இந்த வசனத்தின் மூலமாக இயேசுவின் இரத்தத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது நாம் சாத்தானின் மேல் வெற்றியுள்ளவர்களாக நாம் இருப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பேசக்கூடிய வல்லமையுள்ள இரத்தமாக இருக்கிறது. என்றைக்கும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை குறைந்தே போகாது. விசுவாசிக்கிறீங்களா? என்றைக்கும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் குறைந்து போக வாய்ப்பே கிடையாது. அது காலாவதி ஆகாது. இட் வில் நாட் எக்ஸ்பயர். அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. என்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை குறைந்தே போகாது. அது இன்றும் பேசுகிறதாக இருக்கிறது. உங்களை குற்றம் சாட்டும் சாத்தானுக்கு எதிராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசும். நீங்கள் அறிக்கை செய்ய முடியும், நான் இயேசுவின் இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டேன், நான் மரணத்திற்கல்ல நான் ஜீவனை பெற்ற மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை யாரும் குற்றம் சாட்ட முடியாது, ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் இரத்தத்திலே மூடப்பட்டவனாக இருக்கிறேன். சாத்தானுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம திரும்பி சில வசனங்களை அந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 12:9 12 வசனங்கள் வாசிக்க போகிறோம். இதை நாம் புரிந்து கொள்வது முக்கியம். பாருங்க, இந்த கடைசி காலத்தில் சாத்தான் எப்படி தீவிரமாக வேலை செய்கிறான், நாம் சாத்தானுக்கு எதிராக இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்தி வெற்றியுள்ள மனிதர்களாக வாழுவது முக்கியம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. நாம் இந்த வசனங்களை வாசிக்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். 9வது வசனத்தை நாம் பார்க்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. உலகம் எல்லாத்தையும் மோசம் போக்குகிற சாத்தான், அதாவது பிசாசு, தள்ளப்பட்டது. யோபுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு ஆண்டவருக்கு நேராக போய் நம்மை குற்றம் சாட்டக்கூடிய அதிகாரம் அப்பொழுது இருந்தது. எப்போ? யோபுனுடைய காலத்தில் ஆண்டவருக்கு நேராக போய் இந்த மனிதனை இப்படி பண்ணலாம் குற்றம் சாட்டக்கூடிய அந்த தகுதி சாத்தானுக்கு இருந்தது. அதே மாதிரி சகரியா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா என்றும் பிரதான ஆசாரியனை குற்றம் சாட்டுகிறான். சாத்தான் போய் நேரடியாக ஆண்டவர்கிட்ட குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த நேரடியாக குற்றம் சாட்டி கொண்டிருந்த சாத்தானை என்ன பண்ணிவிட்டார்? தள்ளிவிட்டார். எப்படி தள்ளிவிட்டார் அப்படின்றத பார்க்கலாம். அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள்னா பூமிக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். எப்படி தள்ளப்பட்டார்கள், எதனால தள்ளப்பட்டார்கள்னு அடுத்த வசனத்தில் இருக்கு. அப்பொழுது நல்லா பார்க்குறீங்களா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இங்கே என்ன இப்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சகல அதிகாரத்தையும் அவர் திரும்பி பெற்றுக்கொண்டார். மத்தேயு கடைசியில் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானின் அதிகாரத்தை எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு அவர் சகல அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டார். அதனால சாத்தானை விழத்தள்ளினார். திரும்பி வாசிக்கலாம் பாருங்க. இப்பொழுது ரட்சிப்பும்
எதனால ரட்சிப்பு? ஆண்டவராகிய சிலுவையினாலும் உயிர்த்தெழுதினாலும் ரட்சிப்பு, வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எதனால உண்டாயிருக்கிறது? சிலுவையினாலே. ஆண்டவர் சிலுவையில நமக்காக செய்து முடித்த காரியத்தினாலே உண்டாயிருக்கிறது. அடுத்தது பாருங்க, இப்போ நான் சொன்னது யோபு கிட்டையும் அங்கே யோசுவா என்னும் பிரதான ஆசாரியரையும் குற்றச்சாட்டினான் இல்லையா, அதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதாவது சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை ஊற்றினதுனால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால பாவத்தின் அதிகாரம் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். என்ன பண்ணிவிட்டார்? சாத்தானை முற்றிலுமாக ஜெயித்து கீழே தள்ளிவிட்டார். இப்போ சாத்தான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறான். சாத்தான் மேலே ஆண்டவர் ஜெயித்து விட்டார், முற்றிலுமாக அவனை அழிக்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? சாத்தானை ஆண்டவர் சிலுவையிலே தோற்கடித்து விட்டார், ஆனால் அழிக்கவில்லை. அழிக்கிற காலம் இன்னும் வருது. அதுலையெல்லாம் நம்ம கூட இருப்போம். ஆண்டவராக இயேசு கூட இருந்து சாத்தானை அவர் முற்றிலுமாக அழிக்கிறதை நாம் பார்ப்போம். இப்போ அவன் தோற்கப்பட்டவனாக, விழுந்தவனாக அவன் இந்த பூமியில் இருக்கிறான். அவன் தோற்று போனவன் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்து விட்டார் சிலுவையில். அவன் தோற்றவனாக இந்த உலகத்தில் இருக்கிறதுனால அவன் நம்மளை பற்றி ஆண்டவர்கிட்ட போய் குற்றம் சாட்ட முடியாது. ஆண்டவரே இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு குற்றம் சாட்ட முடியாது. அதனால இந்த உலகத்தில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் சாத்தான்னா, அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் வல்லமையில் தோற்று போன இந்த சாத்தான், விழுந்து போன இந்த சாத்தான், தள்ளப்பட்ட இந்த சாத்தான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்னா, நம்ம உள்ளத்து கூட பேசிகிட்டு இருக்கான். ஏய், நீ உன்னால இது செய்ய முடியாது, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகிறதுக்கு தகுதியுள்ள ஆளா, நீ இப்போ தான் வீட்டில் நீ இப்படி சண்டை போட்ட, உன் வீட்டு மக்களை பற்றி நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, உன் வீட்டில் இப்படி இருக்காங்க, உன் வீட்டிலே இப்படி இருக்கும்போது நீ போய் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போகிற, நீ ஒரு பாவி, நீ 10 வருஷம் முன்னாடி என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான், நம்ம உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட டைரெக்டாக அவனுக்கு பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அவன் விழுந்து போன சாத்தானாக இருக்கிறான். ஆனால் நம்ம கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறான். அதுதான் 12வது வசனத்தில் பாருங்க, வெளிப்படுத்தல் 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று யார் அறிந்து? சாத்தான் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். யார்? சாத்தான். யார் இந்த சாத்தான்? ஆண்டவர் சிலுவையிலே ஜெயித்தார் அவனை. ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். ஆண்டவர் தான் இரத்தம் சிந்தி நம்மை சாத்தானின் மேல் ஜெயிக்கும்படியாக நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த தள்ளப்பட்ட சாத்தான் என்ன பண்ணுறான்? அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு. ஏன் திரும்பி ஆண்டவர் வரப்போகிறார், அவனை முற்றிலுமாக அழிக்கப் போகிறார் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் இருக்கிற கொஞ்ச காலத்தில் உங்களையும் என்னையும் எப்படியாவது நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போக வேண்டும் என்று முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் என்னதான் முயற்சிகளை எடுத்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை அறிந்தவர்களாக நீங்களும் நானும் பேசும் பொழுது சாத்தான் மேல் வெற்றியுள்ளவர்களாக நாம் இருப்போம். அல்லேலூயா. 11வது வசனத்தை நாம் திரும்பி படிக்கலாம். 11வது வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 3 காரியங்கள் இருக்குங்க. ஜீவனையும் பாராமல், டு நாட் கன்சிடர் யுவர் லைஃப் கிரேட். உங்களுடைய ஜீவனை நீங்கள் பெரிதாக எண்ணாமல் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
நாம் பேசும்போது நம் சாட்சியின் வசனத்தை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக செய்த காரியத்தை நாம் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது நான் சாத்தான் மேல் ஜெயம் கொள்கிறவர்களாக, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக நாம் வாழுவோம். நாம் பேசுறதுல ஏன் அவ்வளோ முக்கியம் பாருங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 19:10 வாசிக்கலாம். நாம் வாயினால அறிக்கையிடுவது, நம்மளுடைய சாட்சியின் வசனம் ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தல் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. நம்ம சாத்தானுக்கு எதிராக நின்று நம் வார்த்தைகளை பேசும்போது நாம் நாவினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது நாம் என்ன பேசுகிறோம்? நாம் தீர்க்க தரிசனத்தை பேசுகிறோம். நாம் பேசுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமாக மாறி அது சாத்தானுக்கு எதிராக நின்று நமக்கு வெற்றியை தருகிற வார்த்தையாக அது மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இன்னைக்கு எப்படி வந்திருக்கலான்னு தெரியல, ஆனா நீங்க நிச்சயமாகவே இன்றையிலிருந்து நீங்க பேச வேண்டும். என்ன பேச வேண்டும்? இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்க பேச வேண்டும். என்ன பேச வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தது என்பதை தெளிவாக பேச வேண்டும். எங்கெங்க பேச வேண்டும்? உங்க வீட்டில் பேச வேண்டும், உங்க சபையில பேச வேண்டும், உங்க சூழ்நிலைக்கு விரோதமாக பேச வேண்டும். சாத்தான் உங்களை எங்க எல்லாம் உங்களை தள்ள பார்க்கறானோ அந்தந்த இடத்துல எல்லாம் நீங்க இயேசுவின் இரத்தத்தை நீங்க பேசுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும். முன்னாடி எல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய பேர் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ ஸ்தோத்திரம் சொல்றமா இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனா இப்போ சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா நம்ம இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை அறிந்தவர்களாக சாட்சியின் வசனத்தின் மூலம் பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். அதை நாம் இன்றைக்கும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை அறிந்தவர்களாக இன்றைக்கும் நம்ம பேசணும். எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம பேசும்போது சாத்தான் நம்மை ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, 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 ஆமென். நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி சில வசனங்களை சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு நாம் ஜெபிக்கலாம். நம் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், சாத்தானுக்கு ஏதோ ஒரு அதிகாரம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுத்தமாக சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம மேலே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பயன்படுத்தும் போது எந்த ஒரு அதிகாரமும் சாத்தானுக்கு நிச்சயமாகவே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் இயேசு எனக்கு செய்ததை, அவர் இரத்தத்தின் மூலம் செய்ததை நம்ம பேசும் பொழுது நாம் வெற்றியை பேசுகிறது மாத்திரமல்ல, நம்ம வெற்றியை டிக்ளேர் பண்ணுகிறவராக இருக்கிறோம். நாம் ஜெயித்து விட்டோம் என்று சொல்லி சாத்தான் கிட்ட சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவதை தினம்தோறும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். தினம்தோறும் நாம் அறிக்கை செய்தவர்களாக நாம் வாழும்போது சாத்தானின் மேல் தினம்தோறும் நாம் ஜெயித்து நாம் வாழுகிற மக்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் சிலுவையில் செய்த காரியம் எவ்வளவு பெரிது என்பதை நாங்கள் உணரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். சிலுவையின் மூலமாக குற்றம் சாட்டி கொண்டிருந்த சாத்தானை ஆண்டவர் தள்ளிவிட்டார். அவனை கீழே தாழ தள்ளிவிட்டார். இயேசுவின் இரத்தம் நம்மளை மீட்கும் இரத்தமாக இருக்கிறது. எல்லா வல்லமையுள்ள இரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிற அந்த சாத்தானை நீர் கீழே தள்ளிவிட்டீர், நீர் ஜெயித்து விட்டீர். ஆண்டவரே,
நாங்கள் உம்முடைய வசனத்தின் மேலே நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சாட்சியாய் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். உம்முடைய இரத்தம் என்ன என்ன செய்தது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குற்றமுள்ளவர்கள் இல்லைப்பா, நாங்கள் கழுவப்பட்டவர்கள், நாங்கள் பாவிகள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவி விட்டீங்க, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லலாம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் எங்களை மீட்டெடுத்து கொண்டீங்க, எங்களை கழுவி விட்டீங்க. நாங்கள் இன்றைக்கு அதை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, சாத்தானுக்கு ஒரு வல்லமையும் இல்லை. சாத்தானின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீ தள்ளிவிட்டீங்க. நீங்கள் சிலுவையில் வெற்றி சிறந்துட்டீங்க. எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரங்களையும் நீர் உரித்து போட்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்த தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் பெரிய தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்க. உம்முடைய விலை உயர்ந்த இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு பாதுகாப்பையும் பலனையும் ஜீவனையும் கொடுக்கும்படியாக உம்முடைய இரத்தத்தை சிந்தி உம்முடைய ஜீவனை எங்களுக்காய் கொடுத்து குற்றமில்லாத மனிதர்களாய், மன்னிப்பை பெற்ற மனிதர்களாய், உம்முடைய ஜீவனை பெற்ற மனிதர்களாய் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நீர் எங்க மேல வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை முற்றிலும் பெற்றவர்களாக நாங்கள் பாவிகளாய் அல்ல ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்களாய் வாழ உம்மை அறிந்தவர்களாய் உம்முடைய இரத்தத்தை தினந்தோறும் பேசுகிற மனிதர்களாக, தெளிவாக வாழும் மனிதர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் அப்பா, எங்கள் மேலே சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா நாங்கள் உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். நாங்கள் மீட்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்கப்பா. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சுயம் இல்லைப்பா, நீங்கள் தான் எங்களுக்குள்ளே வாழ்கிறீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தை முழுவதுமாக விசுவாசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தின் அதிகாரத்தை தினம்தோறும் பேச எங்களுக்கு கிருபை தாங்க. சாத்தானின் மேலே அதிகாரத்தை பெற்றவர்களாக தினம்தோறும் வாழ, ஜெயிக்கிறவர்களாய் தினம்தோறும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீங்கள் எங்கள் கூட இருந்து நீங்கள் எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நாம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நிறைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.